ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஏசி பாக்ஸ் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏசிக்காக சர்க்கியூட்டு நம்ம வந்து இது மீட்ரு பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து சப்ளை எடுத்து வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து வாடகை வீடு, அதனால் வந்து நம்ம வந்து ஓப்பன்லேயே வந்து கிளிப் அடித்து நம்ம நாளைக்கு அவங்க ஃப்யூச்சரில் அவங்க காலி பண்ணிட்டு போனாலும் அப்படியே கழட்டிட்டு போகிற மாதிரி உள்ள செட்டப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து 1.5 ஒயரு பைப் லைன் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மீட்டருக்கு லைன் ஃபெஸ்ட் ரூமுங்கிறதுனால மீட்லேயே நம்ம அவுட்டரில் பைப் அடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து நம்ம வந்து 2.5 ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபேஸ்க்கும் 2.5 ஒயரு, நியூட்ரலுக்கும் 2.5 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எர்த்துக்கு மட்டும் 1 ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம இது 4 ஸ்கொயரு யூஸ் பண்ணுறது பெட்ரு. நம்ம 2.5யும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3000 வாட்ஸுக்கு வந்து 2.5 போதுமானது. நிறைய பேர் 4 mm யூஸ் பண்ணுறாங்க. 4 mm யூஸ் பண்ணலாம், பெட்டர். இருந்தாலும் வந்து பட்ஜெட்டில் பார்க்கணுன்னா நம்ம வந்து 2.5 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஏசி பாக்ஸு ஹேவல்ஸோடைய ஏசி பாக்ஸ் தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பாக்ஸே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக வந்து இதில் கரெக்டான லெவல் வச்சு நம்ம வந்து பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே சுத்தா விட்டு நம்ம ஒயரிங் அளவெடுத்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 10 1.5 10 வரைக்கும் நம்ம 2.5 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா 210 310 410லாம் வந்து நம்ம வந்து 4 ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது பெட்டரு. அதில் வந்து நம்ம வந்து கரெக்டான வந்து நம்ம ஒயர் சிலிவு கொடுக்கும்போது சின்னதாக வெளியில் பிசுறு வராமல் மாதிரி நம்ம லைன் கொடுக்கணும். ஏன்னா வந்து மெட்டல் பாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் கேப்பு தான் இருக்கும். அதனால் வந்து ஃபேஸ் வந்து அதில் டச் ஆகிடுச்சுன்னா ஒரு பிசுறு இருந்தால் கூட நம்ம கையை வச்சா ஷாக் அடிக்கும். அதனால் வந்து நம்ம கரெக்டான சிலிவு கட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து கரெக்டாக கொடுத்துடணும். அதேமாதிரி எர்த்து கம்பல்சரி எர்த்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து ப்ராப்பரான எர்த்து லீக்கேஜ் இருந்தாலும் சரி, ஏசி வந்து வேறு ஷாக் ப்ரூஃபு இது ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும், எர்த் அடிக்க ஆரம்பிச்சினாலும் பிரச்சனை. அது மாதிரி எர்த்து வந்து மெயினாக நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். அதை நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி என்னென்ன லைன் கொடுத்து செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். இதுபோல் நிறைய செட்டுகள் நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். சில்லறை வேலையும் சரி, பெரிய வேலையும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து குறித்த நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு கமெண்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் என்னுடைய அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு இதாக இருக்கும். பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.